திமுக அதிமுக மாற்று கட்சியாக விஜயின் தாவ கட்சி என்று மக்கள் நினைக்கிறார்களா என்று பார்க்கிற போது ஆமன் சொல்லக்கூடிய 29%, இல்லைன்னு 44%, ஓரளவு 17%, காசோ 10%. திமுக மாற்று கட்சியாக பார்க்கல, திராவிட கட்சிக்குள்ள தான் பிரிச்சுறாங்க. திமுக கூட்டணியுடைய ஓட்டுகள் இன்னைக்கு புரிஞ்சுங்க. என்னுடைய ஆய்வு தான் கடைசியா இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கட்ட வேற நிகழ்வு நோக்கி போறேன். அதுல ஒரு விஷயம் தெளிவா சொல்றேன். திமுக கூட்டணியுடைய ஓட்டுகள் 13% வாக்குகள் போகிறது. திமுகவிலிருந்து திமுக கூட்டணி இருக்கிற விசிக ஓட்டு பாதி ஓட்டு தாவைக்கு போகுது. விஜய் கொண்டு தானா அங்க வந்துடல. சோ இந்த கட்சிகள் இருந்தாலும் ஓட்டு ஷேர் இருக்காது. அதிமுக ஓட்டுகள், விசிக ஓட்டுகள். ஆனா இதுல நாம் தமிழ் ஓட்டே போல. எல்லாரும் என்ன சொல்றாங்க, நாம் தமிழ் ஓட்டு பாருங்க கிடையாது. 2020 சட்டமன்றத்தில் திமுக அதிமுக மாற்று நோக்கத்திற்காக சீமான் குரூப் போட்டப்பட்டாங்க ஒழிய விஜய் குரூப்ல இருந்து போல. ஏன்னா சீமான் வந்து தமிழ் மொழி தேசியம் அந்த பேச்சுக்கெல்லாம் ஈர்க்கப்பட்ட ஒரு கூட்டம். அந்த கூட்டம் விஜய் கூட்டம் போற கூட்டம். விஜய் கூட்டம் வந்து கொள்கை கோட்பாடு எதுவுமே இல்லாத முகத்தை பார்த்து இருக்கிற ஒரு அரசியல் புரிதலாக ஒரு கூட்டம். இந்த கூட்டம் லாங் டைம் பாலிடிக்ஸ்க்கு ஒத்துறாது. 26 31 என்றைக்கும் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆவதற்கு வாய்ப்பே இல்லை. அதை இன்றைக்கு இந்த நம்பி இருக்கிறவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்க. இந்த திராவிடர்களை தாண்டி தாவேக்கு ஆட்சி பிடிப்பது கடினம்.